இந்திய மக்கள் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து 1947 விடுதலை அடைஞ்சு 20 ஆண்டுகள் கழிச்சு தமிழ் மக்கள் தங்களோட சுயாட்சி உரிமையோட வெளிப்படையாக இருமொழி கொள்கையை நிறைவேற்றினாங்க. கல்வி என்பது 80% மக்களுக்கு எட்டாக்கனியாக இருந்திருக்கு. இந்தியா முன்னேறணும்னா ஹிந்தி மொழி திணிப்பை ஒழிக்கணும். மொழி திணிப்பால நாட்டை ஒற்றுமைப்படுத்த முடியுமா? உக்ரைன் ரஷ்யாவை விட மிக மோசமான சூழலுக்கு இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பிரிச்சிடும் அப்படிங்கிற அச்சத்தையும் நம்ம வைக்கிறோம். தமிழ்நாட்டு மாநிலம் தமிழ்நாடாக மாறுவதற்கான ஒரு அடித்தளமாக இங்க இந்தி திணிப்பு அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எந்த மாதிரியான பதிலடியை தமிழ்நாடு கொடுக்கும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கும் தெரியும், தமிழ்நாடு ஆட்சியாளருக்கும் தெரியும், தமிழ்நாடோட மக்களுக்கும் தெரியும். அதை நோக்கி நாங்கள் நகர விரும்பல. அதை நோக்கி நீங்க நகரம்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை சந்திக்கவும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தயார் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு இப்படியான காரசாரமான விவாதங்களை வந்து ஒரு வார காலமாக கிளப்பிட்டு இருக்கு. அது ஒன்றிய அமைச்சர் சொன்ன அந்த சர்ச்சை கருத்து தான். திமுக கூட்டணியை சார்ந்த எல்லா தோழமை கட்சிகளும் அவங்க பங்குக்கு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க, பொதுக்கூட்டம் போடுறாங்க, மக்களுக்கு விளக்கம் சொல்றாங்க. அவங்க மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா கட்சிகளும் அவங்க அந்த கருத்துக்களை பதிவு பண்றாங்க. பிஜேபியும் அவங்க கருத்துக்களை பதிவு பண்றாங்க. இந்த நேரத்துல நம்ம என்ன மக்கள்கிட்ட சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த சம்பவத்தை இன்னிலிருந்து பேசுறதுக்கு பதிலாக இதே சம்பவம் இதற்கு முன்பாக தமிழ்நாடு சந்திச்சிருக்கு. அப்ப என்னென்ன நிகழ்வு நடந்தது, மொழியை திணிப்பு அல்லது மொழியை வந்து வேறு வகையில ஆதிக்கத்தின் பல செலுத்துறதுங்கிறது என்னென்ன பாதிப்புகளை உலக நாடுகளில் ஏற்படுத்துச்சு அப்படின்ற ஒரு வரலாற்று ரீதியான பார்வையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர் பேசினார் இல்லையா, தர்மேந்திர பிரதான், அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும், மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிட்டா தான் பள்ளி கல்வி மேம்பாட்டுக்கான ஒன்றிய அரசு நிதியை தர முடியும் அப்படின்னு நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்தான். தமிழ்நாடு அரசு தனி கல்விக் கொள்கையை கடைபிடிப்பது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை அவன் வந்து சொன்னான். இது வந்து தமிழ்நாட்டோட 60 ஆண்டுகால இருமொழி கொள்கைக்கு விடுபட்ட நேரடி சவால் அல்லது அச்சுறுத்தல் அப்படின்றத நம்ம உணர வேண்டிய நேரம் இது. இன்னைக்கு உணராம போனா வேற என்னைக்கு உணர போறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியல. இந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசும்போது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் இந்தி படிக்கணும், இந்தியை இந்தியாவின் புதுமொழியாக மாற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாகவே பேசுறாங்க. வரலாறு தெரியாம பேசுறாங்களா இல்ல அந்த மறந்துட்டு பேசுறாங்களா அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு முதல்ல சுதந்திர இந்திய திராவிட தமிழ்நாட்டோட வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்கு. சரியா 60 ஆண்டுகளுக்கு முன்னால இதே பிப்ரவரி மாசம் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை சந்திக்குது. 2 சம்பவங்களை நம்ம இப்ப உதாரணமா சொல்லலாம், அது பொருத்தமா இருக்கும். சிறிய நகரமான பொள்ளாச்சியில கலவரத்தை அடக்க முடியாம ராணுவம் துப்பாக்கியால சுடுது. அதுல பல பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் திட்டவட்டமா தெரியல. அந்த அளவுக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. மொழிக்கு ஒண்ணுன்னா தன் உயிரை கூட கொடுக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மண் இந்த தமிழ்நாட்டு மண் அப்படிங்கிறது சங் பரிவார் கும்பல் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. 2வது சம்பவம் கூடலூர்ல நடக்குதுங்க. அந்த நடந்த கலவரம் வந்து மக்கள் எழுச்சியால நடத்தப்பட்ட கலவரம். அது காவல் நிலையத்து மீதே ஒரு தாக்குதல் ஏற்படுத்துறாங்க. ஒரு காவலர் வந்து மரணம் அடைகிறாரு. இது போல பல சிறு சிறு நகரங்கள்ல மிகப்பெரிய மக்கள் எழுச்சி உருவாகுது. இதையொட்டி தான் அனைத்து மாநிலங்களிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒன்றிய அரசோட ஆட்சி மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் தொடரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. 65வது ஆண்டு நடந்த கிளர்ச்சியில பல திமுக தொண்டர்கள் தீக்குளிச்சாங்க. திமுக என்ன பண்ணுச்சு அவ்வளவு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திமுகவும் மொழி சார்ந்த போராட்டங்களை பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதை விலக்கிட்டு நம்ம அவங்க மேல ஒட்டுமொத்தமா பழி போடுறதுன்றது நியாயமா இருக்காது. அந்த மொழிப்போர் இயக்கர்களுக்கு அந்த அவங்களோட தியாகம் இன்னும் பசுமையான நினைவுகள் இருக்கு. அதை நம்ம உணராம போயிட்டோம்னா வெறும் திமுக எதிர்ப்பு பிரச்சாரமா மட்டுமே இது போயிடும். அவங்க செஞ்ச சில உயிர் தியாகத்தையும் உயிர் கொடையையும் நாம இப்ப நினைவு கூற வேண்டிய போராட்டத்துல பங்கேற்றவங்க திமுகவினர் மட்டும் இல்ல. அதுதான் நம்ம சொல்ல வரோம். திமுக தான் உயிருக்கு கொடை கொடுத்தாங்க அப்படி சொல்ல வரல. அவங்க மட்டும் இல்லாம வெகு மக்கள், பலாயிரம் மக்கள் கலந்துக்கிட்டாங்க. பல்வேறு கட்சிகளை சேர்ந்த குடும்பங்கள் இருந்து குடும்பமாக, ஏன் காங்கிரஸ் கட்சியில இருந்தும் கூட தலைவர்களோட குடும்பங்கள் கூட, இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே எழுந்து ஹிந்தி திணிப்பு போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. பல தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அவங்க அடைக்கப்பட்ட பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த போராட்டம் எல்லாம் ஒடுங்கிரும் நினைச்சாங்க. ஆனா அப்ப இருந்த பாசிசவாதிகளோட சிந்தனை தவிடு பொடியா மாறுச்சு. என்ன ஆச்சு? தலைவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. வெளியே நடந்தது, மாணவர்கள் தன்னெழுச்சியா போராட்டம் பண்ணாங்க. இதை பார்த்து அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்டத்தட்ட அச்சத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. உண்மையாகவே திமுக அரசு 1967வது ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகும் கூட கிளர்ச்சிய அலைகள் ஓயல. கோவை வேளாண்மை கல்லூரி மாணவர்கள் தனி தமிழ்நாடு கொடிய ஏத்தினாங்க.
அன்னைக்கு இருந்த முதலாக இருந்த அறிஞர் அண்ணா அவங்க கிட்ட வந்து பேசுறாரு. சட்டமன்றத்தோட சிறப்பு அமர்வை கூட்டி தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை தான் அரசோட பள்ளி கொள்கையாக கடைபிடிக்கப்படும், தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும் அப்படின்னு தீர்மானத்தை நிறைவேற்றுறார். அதன் பிறகுதான் அந்த மாணவர்கள் அமைதியாக இருந்தாங்க. அது வரைக்கும் மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்துறாங்க அந்த மாணவர்கள். இந்திய மக்கள் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து 1947 விடுதலை அடைஞ்சு 20 ஆண்டுகள் கழிச்சு தமிழ் மக்கள் தங்களோட சுயாட்சி உரிமையோடு வெளிப்படையாக இருமொழி கொள்கையை நிறைவேற்றினாங்க. அதுவே அவரோட சுதந்திர வேட்கையை நிறைவு செஞ்சுச்சு. காங்கிரஸ் கட்சி கூட்டாட்சி தத்துவத்தின் இந்த அடிப்படை கொள்கையை புரிஞ்சுக்கிச்சு. தமிழ்நாட்டில் இயங்கிய அனைத்து கட்சிகளுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹிந்துத்துவ பார்ப்பனிய சக்திகளை தவிர யாருமே இதுல தீவிர எதிர்ப்பு காட்டல. அப்ப இருந்தே ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம், இருமொழி கொள்கையால என்னென்ன நன்மை வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம், என்னென்ன தீமை வந்துருச்சு உங்களுக்கு, என்னென்ன பெருசு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்கலாம். இந்த நேரத்துல நம்ம கவனிக்கக்கூடிய சில செய்திகள் என்ன அப்படின்னா, தமிழகத்தின் ஏழை எளிய மாணவர்கள் முதல் முறையாக கல்வி கற்பவர்களோட எண்ணிக்கை இருமொழி கொள்கையால வெகுவாக குறைஞ்சது. அதாவது படிப்பற்றவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிருச்சு, படிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக வளர்ந்துருச்சு. அதனால கணிதம், அறிவியல் படிப்பதற்கான கடினமான பாடங்கள்ல கூட கவனம் செலுத்த முடிஞ்சது. ஆங்கிலத்துல கூடுதல் கவனத்துடன் தொடர்புடைய மொழியாக கற்றதுனால அவரோட வேலைவாய்ப்புகள் பல மடங்கு உயர்ந்தது. இந்தியாவோட வர்ண தர்ம சமூக பகுப்பு சில முன்னேறிய வகுப்பினருக்கு காலம் காலமாக கல்வி கற்கும் உரிமை இருந்துச்சு. வாய்ப்புகளை வழங்கி உழைக்கும் மக்களோட கல்வியை முற்றிலும் புறக்கணித்ததனால இந்தியா சுதந்திரம் அடைந்த போது கூட 15 விழுக்காடு மக்கள் கூட எழுத படிக்க தெரியாதவர்களாக இல்லை, அதுக்கும் குறைவுதான். கல்வி என்பது 80% மக்களுக்கு எட்டாக்கனியாக இருந்திருக்கு. இந்த நிலையில அனைத்து மக்களும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குவது மிகப்பெரிய சவாலாக தமிழ்நாடு மாநில அரசு சந்திச்சது. அந்த மாதிரியான சூழ்நிலையில எல்லா மாணவர்களும் அவங்க மீது தேவையற்ற 3வது மொழி கற்கக்கூடிய சுமையை ஏற்றுபவர்கள் மனித தன்மையை அற்ற கொடூர மனம் படைத்தவர்களாக மட்டுமே இருக்க முடியும். திராவிட அரசியல் தன் முற்போக்கு சிந்தனையால இந்த சுமையை தவிர்த்ததால கல்வி கற்பது சுலபமா இருந்தது. இந்திய மாநிலங்களை எல்லாம் ஒப்பிட்டா சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு கல்வித்துறையில நிகழ்த்திய பாய்ச்சல் மிக சிறப்பாக இருந்தது. மருத்துவ கல்வி, தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, வர்த்தகம் சார்ந்த கல்வி எல்லாவற்றிலும் ஆகச்சிறந்த மனிதவள மேம்பாட்டை உருவாக்கி இருந்தது. இதை பல்வேறு பொருளாதார நிபுணர்களும் சுட்டி காட்டியிருக்காங்க கடந்த காலங்களில். ஒப்பீட்டு அளவில் அரசியல் ஆய்வாளர்கள் திராவிட தமிழர் என்ற தன்னுணர்வை உருவாக்கிய எழுச்சியை இந்த கல்வித்துறை சாதனைக்கு காரணம் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு முறையும் எடுத்து காட்டிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவில் தனிமைப்பட்டு விட்டதா தமிழ்நாடு அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இவங்க மொழிங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. இந்தியாவிலிருந்து பிரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கா தமிழ்நாடு? அதுக்கு ஒரே ஒரு பதில் தான். ஹிந்துத்துவ பார்ப்பனிய சிந்தனையாளர்கள் செய்யும் மிகப்பெரிய பொய் பிரச்சாரம் எதுன்னா, ஹிந்தி படிக்காததுனால தமிழ்நாடு தேசிய நீரோட்டத்திலிருந்து பிரிந்து விட்டது அல்லது பிரிந்துவிடும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குற்றச்சாட்டு. ஜமகாலத்துல வடிகட்டிய பொய் என்பது இதுதான். எந்த துறையில் தமிழ்நாடு தனிமைப்பட்டுள்ளது அப்படின்னு இவங்களால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இந்திய ராணுவத்தை பொறுத்த மட்டும் அதுல சேரக்கூடிய தமிழ்நாட்டுக்காரரோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா? குறையவே இல்லை. அல்லது தேசிய பாதுகாப்புல தமிழ்நாட்டோட அந்த பங்கு அப்படிங்கிறது ஆர்வம் குறைஞ்சிருக்குதா அப்படின்னா இல்லை. திமுக ஆட்சியில 1999ஆம் ஆண்டு கார்கில் போரின் போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆர்வத்தோடு நிதி கொடுத்தாங்க. அது மறந்துடுச்சு இந்த இந்திய இந்துத்துவ பாசிச கூட்டம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த நீதி திரட்டும் நிகழ்ச்சியில திரைக்கலைஞர்கள் உணர்ச்சி பொங்க பேசியதை நம்ம யாரும் மறக்க முடியாது. வெறும் கூத்தாடிகள் மட்டும் நம்ம பாத்திரல, தமிழ்நாட்டு நடிகர்கள், கலைஞர்கள் அவங்க அந்த பங்களிப்பை நம்ம மறந்துட முடியாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா திரை தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, நடிகர் சங்கங்களும் சரி கொடுக்காத நீதியை தமிழ்நாட்டு கலைஞர்கள் தான் கொடுத்தாங்க. எத்தனை ராணுவ தளபதிகள் தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை தமிழ் ராணுவ வீரர்கள் போர்ல உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் தெரியாது. தெரிஞ்சாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் எத்தனை தமிழ் திரைப்படங்கள் உருவாயிருக்கு தெரியுமா? வெற்றி பெற்று தெரியுமா? இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்தி திணிப்பு வந்து இவங்க எதிர்க்கிறாங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்க இந்தி திணிப்புங்கிறாங்க அப்படின்னு. இந்தி திணிச்சை எதிர்த்து தானே செய்வான். ஒன்றிய அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்த மட்டும் இந்திரா காந்தியோட சோசலிச திட்டங்களுக்கு தமிழ்நாடு ஆதரவு கொடுக்கலையா? அல்லது 1971ஆம் ஆண்டு கூட்டணி பார்த்த அந்த வெற்றிக்கு பங்கு கொடுக்கலையா? அவங்களே நேரடி நிலையை அறிவித்த போதும் கூட, நேரடி நெருக்கடி நிலையை அறிவித்த போது கூட அதை வந்து எதிர்த்துட்டாங்க. ஆதரவு கொடுக்கும்போது ஆதரவும், எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டத்தில் எதிர்த்து இருக்கிறது தமிழ்நாடு. இந்திய ஆட்சி பணியில, வெளியுறவு துறையில, காவல்துறையில தமிழ்நாட்டோட பங்கு என்னைக்காவது குறைஞ்சிருக்கா? குறையவே இல்லை. இந்திய வரலாற்றுல
தொற்றுவாய் காலத்திலிருந்தே சிந்து நதி நாகரிகம் வைகை நதியை நோக்கி நகர்ந்த சிறந்த ஆய்வு நூலாக எழுதியுள்ள ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி பாலகிருஷ்ணன். தமிழ் மொழியில முதுகலை பட்டம் பெற்றவர். ஆட்சி பணியில ஒரிசா மாநிலத்தை சேர்ந்து பணிக்காலம் முடியும் வரை ஒரிசா முதல்வரால தனி ஆலோசகராக நீடிப்பு செஞ்சார். நீதித்துறையை பொறுத்த மட்டும் தியாகச்சீலர்களாக இருந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஊடகத்துறையில வேலை செஞ்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? அத்தனை பேரும் ஹிந்தி இல்லாம தமிழும் ஆங்கிலமும் படிச்சு வந்தவங்க தான். கலைத்துறையை பொறுத்த மட்டும் தமிழர்கள் இல்லாம எந்த துறையாவது இருக்கா? ஹிந்தி சினிமாவில் முன்னணி கேமராமேன்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்காரர்கள் எந்த ஹிந்தி பள்ளியில படிச்சாங்க? ஹிந்தி வர்த்தக வலைப்பின்னல்ல தமிழ்நாட்டில் எத்தனாவது இடம் இருக்கு தெரியுமா? எந்தெந்த இடம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இவங்க ஹிந்தி படிச்சுட்டு வந்தாங்களா என்ன? தங்க நாற்கரை சாலைகளிலும் ரயில் பாதைகளிலும் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகி நாடெங்கும் போகக்கூடிய பொருட்களின் பட்டியல் என்ன? முழு நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பொருட்களின் பட்டியல் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வியப்பா இருக்கும். ராஜஸ்தான் இருக்கக்கூடிய வடமேற்கு எல்லையில் இருக்கக்கூடிய ஜெய்சால் மாநகருக்கு போனா கடை வீதிகள்ல தமிழ்நாடா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மரியாதை செலுத்துறாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டுடன் உள்ள வர்த்தக உறவை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அவன் வந்தவங்களுக்கு ஹிந்தி தெரியாதெல்லாம் கேட்க மாட்டான். தமிழ்நாட்டுக்காரனா அவன் ஆங்கிலத்தில் சரளமா பேசுவான். வர்த்தகத்துறை பொறுத்த மட்டும் ரொம்ப அழகான வீரியமிக்க மனிதர்களா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க. ஒரு செய்தியை நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்லணும்னு ஆசைப்படுறோம். இந்தியா முன்னேறணும்னா ஹிந்தி மொழி திணிப்பை ஒழிக்கணும். வடநாட்டின் பெரும் பகுதியில மக்கள் பேசும் மொழிக்கு அந்நியமான சமஸ்கிருதமயமான ஒரு செயற்கையான இந்து மொழியில கல்வி கற்பிக்க துவங்கியதுதான் வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதவள மேம்பாடு பின்தங்கிய போனதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். இத அசோக் ராய் போன்றவங்க சுட்டி காட்டினா கூட யாரும் ஏத்துக்கிறது கிடையாது. முதல்ல இது புரிந்து கொள்ளக்கூடிய எளிய மக்களோட அன்றாட வாழ்வியல்ல கல்வி எப்படி உள்நுழையுது அப்படிங்கிறத சரியா புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு. கல்விக் கொள்கையை வகுக்கக்கூடிய மேட்டுக்குடியினருக்கு ஏழை எளிய மக்களோட வாழ்வியல் சூழலோ அதுல கல்வி கற்பது எப்படிப்பட்ட எதிர்நீச்சல் என்பது பற்றியோ எந்த புரிதலும் கிடையாது. கல்விப்புல ஆய்வுகளிலேயே எத்தனை பேர் பள்ளி மாணவர்கள் பாடச்சுமையை குறைக்க வேண்டும் அப்படின்னு அற்புதமான ஆய்வறிக்கையை அளிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியில கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறதா அப்படின்னு பார்த்தா பீகார் பள்ளிகளில மைதிரி போஜ்புரி ஆகிய மொழிகளை கற்பித்தல் மொழியாக முதல்ல மாத்துவாங்களா? வட இந்தியா முழுசா இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழிகள்ல பாடல்களை உருவாக்கி அவங்களுக்கு கற்பிக்க மொழிகளாக மாத்துவாங்களா? இந்தியை தொடர்பு மொழியாக மட்டும் அவங்க வைப்பாங்களா? வட மாநிலங்களை எல்லாமே மக்கள் மொழியை புறக்கணித்து செயற்கையான சமஸ்கிருத அடிப்படையிலான இந்தி மொழியை திணிச்சதுனால அந்த மாநிலங்கள் அடைஞ்ச பலன் என்ன? மாநில ஒன்றிய அரசுகளோட ஆட்சி மொழியும் அந்த இந்தி தான் அப்படிங்கிறதுனால ஆங்கிலம் படிக்கிறதுல அங்க ஏற்பட்ட சுணக்கம் மனிதவள மேம்பாட்டுல வடநாட்டவர்களை பின்தங்கி இழுத்து போயிருக்கு. இதுக்கு யார் பொறுப்பு? மொழி திணிப்பால நாட்டை ஒற்றுமைப்படுத்த முடியுமா? இறுதியாக நம்ம முன்வைக்கக்கூடிய கேள்வி முடியுமா அப்படின்னா பதிலும் நாமளே சொல்லலாம், முடியாது. அது என்ன காரணம்? பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்களை ஒற்றை மொழியில பேச வைத்துட்டா அவங்கள ஒற்றுமைப்படுத்தி விடலாம் அப்படிங்கிறது எவ்வளவு அபத்தமான சிந்தனை. இது ஒரு அற்பத்தனமான சிந்தனை தவிர வேற என்ன இருக்க முடியும்? 20வது நூற்றாண்டுல நாம் கண் முன்னாடி பார்த்த ஒரு சிறந்த உதாரணம். அந்த உதாரணத்தோட இந்த காணொலியை முடிக்கலாம். ரஷ்யா, இத்தனைக்கும் USSR அப்படிங்கிற ஒரு சோவியத் ஒன்றியமாக மாறிய ரஷ்யா பொது உடைமை அரசமைச்சு சிறந்த மக்கள் நல ஆட்சியை தான் நாடு முழுக்க நடந்துச்சு. நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா அனைத்து மக்களையும் ரஷ்ய மொழியை மட்டும் பேச செய்வது அப்படிங்கிறதா அந்த திட்டம் அங்க எடுபடல. அதனால சோவியத் யூனியனே ஒடிஞ்சிச்சு. அது மிக்க ஒரு மையப்புள்ளி எதுவாக இருந்ததுன்னா மொழியாகத்தான் இருந்தது. அதுல மிக கொடூரமான உதாரணம் உக்ரைன். இன்னைக்கும் சண்டை நடந்து பார்த்திருக்கிறோம்ல. பொது உடைமை சோவியத் ஒன்றியம் உருவாகும் முன்பே, அதுக்கு முன்னாடியே ரஷ்ய பேரரசோட அங்கமாக இருந்ததுதான் உக்ரைன். உக்ரைன் நாட்டு மேட்டுக்குடியினர் இங்க எப்படி பார்ப்பனர்கள் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அங்க மேட்டுக்குடியினர்கள் யூதர்கள் ரஷ்ய மொழியை படிக்கிறது நெடுநாளா பழக்கமா வச்சிருக்கிறாங்க. ரஷ்ய மொழி இலக்கிய முன்னோடிகள்ல புகழ் பெற்றதாக இருந்த 1909 ஆண்டு பிறந்த கோகோல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞர் 1952 ஆண்டு அவர் இறக்குறார். அவர் யாருன்னா உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர் தான். ஆனா அவர் ரஷ்ய மொழியில மிகப்பெரிய ஆளுமையாக மிகப்பெரிய இலக்கியவாதியாக இருந்திருக்கிறார். இவ்வளவு இருந்தும் சோவியத் ஒன்றியம் காலத்தால நிகழ்ந்த ரஷ்ய மொழி திணிப்பு அப்படிங்கிறது உக்ரைன் மக்கள்கிட்ட
எதிர்ப்புணர்வை தோற்றுவித்துச்சு. உக்ரைனிய தேசியத்தை அங்க வந்து வளர்த்து விடுறதுக்கான எது காரணமா இருந்துச்சுன்னா ரஷ்ய மொழிப்பு திணிப்பா இருந்தது. சோவியத் யூனியன் உடைந்து சிதறிய பிறகு ரஷ்யாவின் மறைமுக ஆதிக்கத்தை எதிர்ப்பது மக்களின் தேவையாக மாறியதனால மேற்கத்திய நாடுகளை நோக்கி நகர்ந்தாங்க. அதை நோக்கி தான் போனாங்க. இறுதியில ரஷ்யாவுடன் மோசமான சண்டை போடக்கூடிய போர் செய்யக்கூடிய அளவுக்கு அங்க போச்சு. இரண்டு பக்கமும் கடுமையான பொருள் இழப்பு, மனித உயிர்கள் வந்து அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் முன்னோடி எதிர அப்படின்னா இன்னைக்கு நம்ம உக்ரைன் ரஷ்யா போரை பார்க்க போனோம்னா அங்க வல்லாதிக்க நாடுகளோட தூண்டுதல் இருக்குது. ஆனா இதுக்கு மைய புள்ளி துவக்கம் எது அப்படின்னா மொழி திணிப்பு தான் காரணமாக இருக்கு. தன்னோட நீண்ட கால பண்பாட்டு செழுமையால தொடர்புகளால ஒரு கூட்டாட்சி குடியரசை வந்து உருவாக்கிவிட்ட இந்திய ஒன்றியத்தின் எதிர்காலத்தை தங்களோட அற்பமான ஒரு அபத்தமான ஹிந்தி மொழி அரசியலால சீர்குலைச்சு விட முடியும், அல்லது இந்துத்துவவாதிகள் அதை நோக்கி தான் போறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கூடவே உண்மையான தமிழ்நாட்டு பற்றும் இந்திய தேசப்பற்றும் உள்ளவர்கள் இவங்களோட முதிர்ச்சியற்ற பயங்கரவாத அரசியலை முறியடிச்சு இந்தியாவை சிறந்த கூட்டாட்சி குடியரசாக வடிவமைக்கணும். அல்லது இதை செய்யாத போனா இதை விட கொடூரமான உக்ரைன் ரஷ்யாவை விட மிக மோசமான சூழலுக்கு இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பிரிச்சிரும் அப்படிங்கிற அச்சத்தையும் நம்ம வைக்கிறோம். தமிழ்நாடு தமிழ்நாடாக மாறுவதை யாரும் தடுக்க முடியாது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது தொடர்ந்தாங்கன்னா என்னவா மாறிடும் அப்படின்னா தமிழ்நாட்டு மாநிலம் தமிழ்நாடாக மாறுவதற்கான ஒரு அடித்தளமாக இங்க இந்தி திணிப்பு அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சத்தோட தான் நம்ம இருக்கிறோம். இந்த பாசிச ஆட்சியாளர்கள் இதை உணரலன்னா வரும் காலம் ஆகச்சிறந்த சோசலிச நாடாக பொது உரிமை நாடாக இருந்த ரஷ்யாவுக்கே அந்த நிலைமை அப்படின்னா இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்தே பாசிச இந்துத்துவ சிந்தனையோட இருக்கிற உங்களுக்கு எந்த மாதிரியான பதிலடியை தமிழ்நாடு கொடுக்கும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கும் தெரியும், தமிழ்நாடு ஆட்சியாளருக்கும் தெரியும், தமிழ்நாடோட மக்களுக்கும் தெரியும். அதை நோக்கி நாங்கள் நகர விரும்பல. அதை நோக்கி நீங்க நகரும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை சந்திக்கவும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தயார் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.